இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படும் போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தன? 386. சரியா? அரசியல் அமைப்பு வந்து நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் வந்து எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள், 166 நாட்கள். குடியரசுத் தலைவரின் பதவி, நிதி மறுஆய்வு, நிதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள், முகவரி அனைத்தும் வந்து அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது. ஒற்றை குடியுரிமை வந்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. சட்டம் இயற்றும் முறை, நாடாளுமன்ற முறை, அரசாங்க சட்டத்தின் ஆட்சி அனைத்தும் வந்து இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. கீழ்கணக்கு எது அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது, இந்திய நாட்டிலிருந்து சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சரியா? அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டு இந்திய நாட்டிலிருந்து சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அரசு நெறிமுறைக்கு உட்பட குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை, மாநிலங்களவை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுதல் அனைத்தும். அடிப்படை கடமை வந்து ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் வந்து தென் ஆப்பிரிக்கா. குடியரசு அரசாங்கம் வந்து பிரான்ஸு. பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா. சரி, அது முக்கியமானது. சரியா? இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 1950 ஜனவரி 20.